இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு கர்த்தரே என் நம்பிக்கை. எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த உலகத்திலே நாம் நம்பக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர் மட்டுமே. அவரே நம் நம்பிக்கைக்கு பாத்திரர். அவரே நம் நம்பிக்கையின் அங்கூரம். நாம் பயப்படாதபடி கலங்காதபடி நம்மை நிலைநிற்க பண்ணுகிறவர். ஆண்டவரை நான் நம்பி இருக்கிற என் துருகம் என்று தாவீது கூறினார். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைப்பது நமக்கு தான் பாதுகாப்பு. மாறுகின்ற இந்த உலகத்திலே மாறாத ஆண்டவர் மேல் நம் நம்பிக்கையை வைப்போம். அவரே நம்மை பாதுகாக்கிறவர். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்முடைய நம்பிக்கையாக கொண்டிருக்கிற நாம் பாக்கியவான். நாம் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிக்க வாசிக்க ஆண்டவர் மேல் நம் நம்பிக்கை அதிகமாகும். தாவீது சங்கீதம் 39:7 இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை என்று கூறினார். நீரே என் நம்பிக்கை என்று ஆண்டவரையும் அவருடைய வார்த்தைகளையும் நாம் நம்பி இருக்கும் போது அவர் நம்மை சரியான பாதையிலே நடத்துவார். கடற்கரை அருகே மீன் பிடிக்கின்ற தொழில் செய்கின்ற பல குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதிலே ஒரு வயோதிபர் மிகவும் நன்றாக மீன் பிடிக்கும் திறமையுள்ளவர். அவர் படகில் சென்றால் அதிகமான மீன்களை பிடித்து விடுவார். களைத்து போய் விடுவதால் மீண்டும் வீட்டிற்கு வரும் பாதையை தவறவிட்டு விடுவார். கால தாமதமானதால் மீன் பிடிக்க சென்ற வயோதிபர் இன்னும் கரைக்கு வரவில்லையே என்று உறவினர்கள் யாராவது போய் அவரை கூப்பிட்டு வருவார்கள். ஒரு நாள் காலையிலே மீன் வாங்க வந்த ஒருவர் இன்னும் படகு வரவில்லையா என்று கேட்டார். அதிக நேரம் ஆகிவிட்டதே, ஐயாவை காணவில்லையே என்று அருகில் உள்ளவர்களிடம் விசாரித்தார். அவர்கள் அவரிடம், அடிக்கடி அவர் கரை சேரும் பாதையை தவறவிட்டு விடுவதால் யாராவது போய் அவரை தேடி வருவார்கள். இன்னும் கொஞ்ச நேரத்திலே வந்து விடுவார்கள். கொஞ்ச நேரம் காத்திருங்கள் என்று கூறி ஒரு நாற்காலியில் உட்கார வைத்தார்கள். அந்த வயோதிபர் வந்ததும் மீனை வாங்கிவிட்டு அவரிடம், இந்த சிறிய திசை காட்டியை, அதாவது இந்த காம்பஸை நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். சரியானபடி திசை காண்பிக்கும். இது காட்டும் திசையை நம்பி நீங்கள் தைரியமாக போகலாம் என்றார். கிழக்கு திசையை நோக்கியே நீங்கள் வாருங்கள், சரியாக கரைக்கு எளிதாக வந்து விடுவீர்கள் என்று கூறி அந்த திசை காட்டியை அவரிடம் கொடுத்தார். அவருடைய வீட்டில் உள்ளவர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை பார்த்ததும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இனி இந்த வயோதிபர் சரியாக கரைக்கு வந்து விடுவார், நாம் தேட வேண்டிய அவசியம் இருக்காது என்று எல்லோரும் நினைத்தார்கள். அடுத்த நாள் மீன் பிடிக்க செல்லும் போது இந்த வயோதிபர் அந்த திசை காட்டியை தன்னுடன் கொண்டு சென்றார். அதிகமான மீன்களை பிடித்தார். அன்றும் கரைக்கு வர தாமதமானதால் உறவினர்கள் அவரை தேடி கண்டுபிடிப்பதற்காக சென்றார்கள். திசை காட்டியை உபயோகித்து வரலாமே என்று அவரிடம் கேட்டபோது அவர், நான் திசை காட்டியை எடுத்தேன், அது கிழக்கு பக்கத்தை காட்டினது. அதை நான் எப்படி திருப்பினாலும் திசை மாறவில்லை. நான் நினைத்த கிழக்கு பக்கத்தை அதை கிழக்கு என்று காட்டவில்லை. ஆதலால் எனக்கு கோபம் வந்துவிட்டது, அதை தூக்கி போட்டு விட்டேன் என்றார். உடனே அவர்கள் திசை காட்டி கருவியை எடுத்து பார்த்தார்கள். அது சரியான பக்கத்திலே கிழக்கு என்று காட்டினது. அதை அந்த வயோதிபரிடம் கேட்டபோது அவர், நான் நம்பியிருந்த பக்கத்தை அது கிழக்கு என்று காட்டவில்லை என்று கூறினார். இதுபோல நாமும் பல நேரங்களில் நம் நம்பிக்கையை ஆண்டவர் மேல் வைக்காமல் நம் ஞானத்திலே, நம் திறமையிலே, நம் பணத்தில், நம்முடைய பலத்திலே நம்பிக்கையை வைத்து என்ன செய்வது என்று தெரியாமல் திகைக்கிறோம். ஒரு திசை காட்டும் கருவியைப் போல ஆண்டவர் நாம் நடக்க வேண்டிய சரியான வழியை காட்டுவார். ஆண்டவர் மேல் நம் நம்பிக்கையை வைப்போம். ஆண்டவர் மேல் நம்பிக்கையை வைக்கும் போது நம் சமாதானத்தை நாம் இழக்காமல் இருப்போம். நம்முடைய சமாதானத்தை, சந்தோஷத்தை நாம் இழந்து போகும் சமயங்களிலெல்லாம் நமக்கு திசை காட்டும் நம்பிக்கையின் தேவனாகிய இயேசுவையே நோக்கி பார்ப்போம். நீரே என் நம்பிக்கை என்று அடிக்கடி நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம். அவர் மேல் நம் நம்பிக்கையை வைத்து நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஜெபிப்போமா?
எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் சந்திக்கிற சூழ்நிலைகளிலே எங்களுடைய நம்பிக்கையை இழந்துவிடும்படியான காரியங்கள், எங்களுடைய நம்பிக்கையை திசை திருப்புகிற சம்பவங்கள் நடக்கிற பொழுது நாங்கள் நீரே என் நம்பிக்கை என்று சொல்லி விசுவாசத்திலே உறுதியாய் நிற்க எங்களுக்கு பலன் தாங்கப்பா. கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்து கர்த்தரை எங்கள் நம்பிக்கையாக கொண்டிருந்து ஜீவிக்கிற பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.